சூப்பர். இப்போ உங்களுக்கு கர்சர் நல்லாவே பார்க்க முடியும். தெரியுதா? சேலஞ்ச் இருக்காது. எஸ். தேங்க் யூ சோ மச். ஃபைன், பெர்ஃபெக்ட். ஒன்ஸ் அகைன் வார்ம் வெல்கம் டு யூ ஆல். ஓகே. ஸோ நம்மளுடைய டிஸ்கஷன் என்னவா இருந்ததுனாக்கா, நேத்து மார்க்கெட் கம்ப்ளீட்டாவே ஹையர் ஹை ஃபார்மேஷன்ல இருக்கும்போது, ஹெச்டிவி லாஸ்ட் 2 டேஸா பிரிண்ட் ஆயிட்டு இருந்தது. கரெக்ட்? இப்ப தெரியுதா? 2 நாளா ஹெச்டிவி. மத்தவங்கலாம் கொஞ்சம் மியூட்ல போடுங்க ப்ளீஸ். ஸோ இந்த இடத்துல ஹெட்டர் என்ன இருக்குன்னு கம்ப்ளீட்டா தெரியுது. பிகாஸ் இந்த ஸ்ட்ரென்த் நல்லாவே இண்டிகேட் பண்ணுது மார்க்கெட் மேல போறத வச்சு. ஐ ரெக்வெஸ்ட் ப்ளீஸ் செக் யுவர் மொபைல் ஆர் லேப்டாப். மத்தவங்க மியூட்ல போங்க. சார் அந்த ஃபுல் ஸ்க்ரீன் தெரியுதுன்னு சொன்னீங்களே, இப்போ கிளியரா தெரியுது இல்லையா? பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாம் இப்போ காட்டல. கரெக்டா? ஓகே. அவர் தான் மியூட்ல இருந்தார். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஃபைன். ஸோ டெய்லி கேண்டில் நம்ம பார்த்த இந்த பேட்டர்ன் படி மார்க்கெட் இஸ் அப்சல்யூட்லி அப் ட்ரெண்ட். 5 மினிட்ஸ் மைக்ரோ சார்ட் ஜம்ப் இன் பண்ணி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டே ஹையர் ஹை ஃபார்மேஷனில் இந்த இடத்துல நம்மளுடைய ஸ்ட்ரென்த் இண்டிகேட் ஆயிருந்தது. ப்ரீவியஸ் க்ளோசிங்குடைய கோல்டன் ரூடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. செகண்ட் கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே. ஸோ அதன்படி நம்மளுடைய மார்க்கிங்ஸ் பண்ணியிருக்கோம். ப்ரீவியஸ் டேயோட ஹை க்ளோசிங் கேண்ட்லையும் அதுக்கு ப்ரீவியஸ் டேயோட க்ளோசிங் கேண்ட்லையும் மார்க் பண்ணி வச்சுருக்கோம். கிளியரா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீக் ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம ஹெட் ரன் பண்ணுது மார்க்கெட்டை டெஃபினட்டாக லைஃப் டைம் ஹை தான் மேலே போவோம். அது ஒரு சின்ன சேலஞ்ச் இருக்குது. அந்த லெவலில் வந்தாக்கா செல்லிங் ப்ரெஷர் பில்ட் ஆகும்னு சொல்லியிருந்தோம். இந்த லெவல் தான் அது. கரெக்ட்? விச் இஸ் 21,477 ஐ திங்க் ஸோ. எஸ் ஆர் நோ? ஸோ அந்த லெவல்ஸ் வந்து கீழே விழுந்தது. அதுக்கப்புறம் மார்க்கெட் கம்ப்ளீட்டாகவே டேக் அவுட் பண்ணி மேலே போயிடுச்சு. அப்போது இந்த இடத்துல பறையும் போது நம்மளுடைய ப்ரீவியஸ் Z1 Z2 வந்து கிளியர் பண்ணும்போது Z2 இங்கே போயிடுச்சு, Z1 இங்கே போயிடுச்சு. கரெக்ட்? பிகாஸ் இந்த ஹைக் போயிட்டு இங்கே வந்ததுனால. கரெக்டா? ஸோ இவ்வளோ பெரிய Z2 டேக் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்ப சேலஞ்சாக இருக்கும். இதுக்கு நடுவில் நிறைய பையருடைய ஹேண்ட்ஸ் இருக்குது. இது செல்லரோ பையரோ மேபி நம்மளுடைய ஹெச்டிவியோட ஃபுட் பிரிண்ட் இங்கே இருக்குது. அப்போ இதை ஈஸியாக டேக் அவுட் பண்ண முடியாது. அப்போது செல்லிங் ப்ரெஷர் பில்ட் ஆகணும்னா கம்ஃபர்டபுளாக முதல்ல இந்த ஸ்விங்கை உடைக்கணும். ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணணும். ட்ரெண்டை பிரேக் பண்ணுறதுக்கு அட்லாஸ்ட் கொஞ்சம் மார்க்கெட் மேலே போகணும். அதுதான் பண்ணுச்சு. மேலே போகும் பட்சத்தில் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா மினிமம் மூமெண்ட் தான் கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் 3-4 டேஸு. அந்த மினிமம் மூமெண்ட்லேயே Z2வையும் Z1ஐயும் கம்ஃபர்டபுளாக கொண்டு வந்து நிப்பாட்டிடுச்சு. கிளியர்? எஸ் ஆர் நோ? கரெக்ட். அப்போ கீழே இந்த 200-300 பாயிண்ட்டை வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 50-100 பாயிண்ட்ல வந்து நிப்பாட்டிடுச்சு. இஃப் யூ லுக் அட் இந்த ப்ளூ லைனை நோட்டீஸ் பண்ணுங்கள். இது Z1 21,730. செகண்ட் ப்ளூ லைன் டார்க்காக போட்டிருக்கேன் 21,678. ஹார்ட்லி 50-55 பாயிண்ட்ஸ். கரெக்டா? கரெக்ட். ஸோ லெட்ஸ் அஸ்யூம் இந்த இடத்துல Z2 இருக்குது, இந்த இடத்துல Z1 இருக்குது. ஸோ ஓப்பனிங் கேண்டில் நெகட்டிவ் கேண்டிலாக ஓப்பன் ஆயிடுச்சு. Z1ஐயும் பிரேக் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணி காட்டிடுச்சு. கரெக்ட்? உங்களை நான் அட்டன் பண்ண அட்மிட் பண்ணுறதுக்குள்ளே என்னுடைய கால் டிஸ்கனெக்ட் ஆகிடும் உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் ஒவ்வொரு முறையும். நோ ப்ராப்ளம். இட்ஸ் ஓகே. ஸோ நான் கண்டென்ட்டே மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, போல் ஸ்டார் நெகட்டிவாக ஓப்பன் ஆனது இல்லாமல் Z1 ட்ரிகர் ஆகி ஒரு டென்டேட்டிவ் ரெசிஸ்டன்ஸ்குள்ளே மாட்டிடுச்சு. ஜோன் ஃபார்ம் ஆயிடுச்சு. இதர் இந்த ஹை பிரேக் அவுட் ஆகணும், இல்லை இந்த லோ டேக் அவுட் ஆகணும். கரெக்டாக? அதான ரூல். அப்போது அந்த ரூல் படி மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு கம்ப்ளீட் ரெட்டுக்கு அப்புறம் 2 க்ரீன் ஃபார்ம் ஆச்சு. கரெக்டாக? நிறைய பேர் நினைக்கலாம் என்ன திருப்பி 2 க்ரீன் ரெண்டு க்ரீன் இதை தவிர எதுவுமே பேச மாட்டாருன்னா, இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது மார்க்கெட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். வேறு ஏதாவது இருந்தால் நீங்கள் சொல்லிக் கொடுங்க. அட்லாஸ்ட் என்னை விட நீங்கள் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தீங்க உங்களுடைய அவுட்புட்லன்னா ஐ எம் வெரி ஹாப்பி. ஐ ஆல்சோ பார்ட் ஆஃப் யுவர் செஷன் டு வாட்ச். சரிங்களா? தோஸ் ஹூ ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட் டு டீச் அதர்ஸ். ஸோ இதை தவிர எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவும் இல்லை. இந்த 2 ரெட்டுக்கு அப்புறம் ஆக்சுவலி எக்ஸ்பெக்டட் மார்க்கெட் மேலே போகணும்னா அடுத்த க்ரீன் போடணும், அடுத்த க்ரீன் போட்டு மேலே போகணும். ஏன்னா இதை டச் பண்ணால் க்ரீன் போட்டால் மட்டும் தான் போக முடியாது, ரெட்டு போட்டால் போக முடியாது. கரெக்டாக? ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல இந்த ஹையே பிரேக் பண்ணாமல் மறுபடியும் ரெட்டு ஃபார்மேஷன் கொடுத்தது. இந்த ரெட்டு ஃபார்மேஷனுக்கு அப்புறம் கம்ஃபர்டபுளாக அடுத்த க்ரீனுக்கு பிரேக் பண்ணி மறுபடியும் கீழே போச்சு.
பட் அட் லாஸ்ட் லைவ் செஷன் அட்டன் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு தெரியும், இன் டர்ம்ஸ் ஆஃப் சாட்டில் வாட் எவர் மேபி, இந்த கேண்டில் டேக் அவுட் பண்ணவே இல்லை. ஐ மீன் இந்த முக்கியமான ட்ரெண்ட் ரிவர்சல் ஜோனை டேக் அவுட் பண்ணல ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல. கிளியர் ஆர் நாட்? டைம் பீங் எல்லாம் தள்ளி வச்சிரும், அப்போ தான் புரியும். ஸோ மார்க்கெட் இப்படி தான் இருந்தது. திருப்பி மார்க்கெட்டில் கம்ஃபர்டபுளாக 2 க்ரீனு. ஸோ இந்த க்ரீன் ஃபார்ம் ஆகும்போது நிறைய பேர் கேட்டாங்க, சார் அப்போ லாங் ட்ரை பண்ணலாமான்னு. எஸ், டெஃபினட்டாக இந்த ஃபஸ்ட்டு க்ரீன் கேண்டில் போட்டதுக்கப்புறம் வி கேன் ட்ரை அவர் பெஸ்ட், பிகாஸ் இந்த லைனை டெஃபினட்டாக டச் பண்ணும். பட் இந்த லெவல்ஸ் பார்த்துங்க, 15, 20 பாயிண்ட் 30 பாயிண்ட்டுக்கு கேல்குலேட்டிவ் ரிஸ்க் எடுக்க தெரியும்னா மட்டும்தான் ட்ரேட் பண்ண முடியும். என்னால் கேல்குலேட்டிவ் ரிஸ்க் எடுக்க தெரியாது, நான் ஜஸ்ட் லைக் தான் இங்கே 200 குவான்டிட்டி வாங்குவேன், மேலே போச்சுன்னா ப்ராஃபிட் புக் பண்ணிச்சிங்கன்னா திருப்பி இங்கே வந்துட்டு கூட மறுபடியும் திரும்பும். இந்த இடத்துல உங்களால் மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பிகாஸ் போல்ஸ்டார் நெகட்டிவ், கேப் டவுன் ஓப்பனிங்கு, ஆஸ்பெக்ட் 2 ரிவர்சலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிக்கு புஷ் பண்ணிட்டு இருக்கு, 2 க்ரீனை கிவ் அப் பண்ணியிருக்கு, ஃபஸ்ட்டு பையர் ஸ்ட்ரென்த் உடச்சிருக்கு, எல்லாமே நெகட்டிவ் ஆஸ்பெக்டில் போயிட்டு இருக்கு. கரெக்ட்? ஒன்ஸ் இந்த லெவல்லாம் ஃபார்ம் ஆகி திருப்பி ஒரு 3-4 கம்ஃபர்டபுளான க்ரீன் கார்டில் விழும்போது தான் ஓகே பையிங் ஸ்ட்ரென்த் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு. இந்த பையிங் ஸ்ட்ரென்த் என்னவா ப்ரூவ் பண்ணணும்? பையிங் ஸ்ட்ரென்த் கடைசியில் என்ன பண்ணணும் சொல்லியிருக்கேன், அந்த ஸ்ட்ரென்த் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். எஸ்டாப்ளிஷ்ன்றது வந்து அட்லீஸ்ட் இந்த ஸ்விங்கை உடைக்கணும். இந்த ஸ்விங் உடைச்சதுக்கப்புறம் இது நடுவில் எங்கேயாவது என் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கான்னு பார்க்கணும். பிகாஸ் இது டென்டேட்டிவ் எண்ணு, இதில் இன்னும் எம் ஃபார்ம் ஆகலை. கரெக்டாக? அப்போது இது உடைக்கிறதுக்குள்ளே எங்கேயாவது என் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கான்னு பார்க்கும் பட்சத்தில் இது உடைச்சதுனாக்கா வி கேன் ஃபவுண்ட் அட்லீஸ்ட் இங்கே ஒரு என் பேட்டர்ன் ஃபார்ம் ஆக ட்ரை பண்ணிச்சு, ஆனால் இதை உடைக்கவே இல்லை. தெரியுதா? இது Z2லாம் மறந்துங்க, தற்சமயத்துக்கு ஒரு லைன். ஸோ இந்த இடத்த உடைக்காமலேயே திருப்பி கம்ஃபர்டபுளாக வந்து இந்த லைனை உடைச்சிச்சு. தெரியுதா? அப்போது சம் சார்ட் ஆஃப் சர்டன் சேலஞ்ச் இஸ் ஹியர். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல இருக்கும்போதே நான் சொல்லிட்டேன், பிகாஸ் ஐ வாஸ் ஹேவ் பர்சனல் ஒர்க், ஐ வாண்ட் டு கோ டு சம் அதர் ஒர்க்னு சொல்லிட்டு வி ஸ்கிப்ட் அவர் கான்வர்சேஷன். ஆஸ் எக்ஸ்பெக்டட் மார்க்கெட் அதே இடத்துல தான் முடிச்சது, சேம் ரேஞ்சுக்குள்ள தான் முடிஞ்சிருக்கு. பட் இதில் ஒரு முக்கியமான ஃபுட் பிரிண்ட் மார்க்கெட் கொடுத்துட்டு போயிருக்கு. தயவு செஞ்சு கொஞ்சம் சின்சியராக கவனிங்க, இதுதான் ரொம்ப நல்ல விஷயம். இன்ஃபேக்ட் எனக்கு ஸ்டாப் லாஸ் எனக்கு ட்ரிகர் ஆச்சு. ஐ எம் ஆல்சோ ஹியூமன் பீயிங், ஐ ஆல்சோ அக்செப்டட் மை லாஸ். பிகாஸ் என் பேட்டர்ன் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் எம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கம்ஃபர்டபுள் க்ளோஸ் கொடுத்துச்சு. ஐ வாஸ் எக்ஸ்பெக்டட் இந்த கேண்டில் க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆனது என்னுடைய சார்ட்டில் விழல. இப்போ எப்படி நம்மளுக்கு நெட்வொர்க் ஹேங் ஆச்சோ அதே சம்பவம் தான் இந்த கேண்டிலோட நின்றுட்டு இருக்கு. ஓகே, ஸோ இந்த கேண்டில் நின்றுட்டு இருக்கும் பட்சத்தில் நான் என்ன பண்ணேன்னாக்கா, ஓகே மார்க்கெட் மறுபடியும் ரீட்ரேஸ் பண்ணல, கீழே தான் போகுதுன்னு பிரேக் அவுட் ட்ரேட் அப்ளை பண்ணிட்டேன். ஏன்னா இந்த கேண்டிலுக்கு அப்புறம் இந்த கேண்டிலே ஃபார்ம் ஆகலை. ஸோ பிரேக் அவுட் ட்ரேடர் ஃபார்ம் ஆனதுனால தான் இந்த கேண்டில் எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு, இந்த லெவலில் எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. பட் எவ்வளோ விஷயம் இம்பார்ட்டன்ட் பாருங்கள், நம்மளோட நாலேஜும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, நம்ம உட்காந்து ஒர்க் பண்ணுற பிளாட்ஃபார்ம் இன்டர்நெட் அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் கிளியர்? 2 லெசன்ஸ். செட்டப் எல்லாமே பர்ஃபெக்டாக வச்சுட்டு நம்ம ட்ரிகர் மார்க்கெட்டில் ஆர்டர் போடும்போது நெட்வொர்க் ஆனாலுமே நம்ம அதுக்கேற்ற ஊதியத்தை பெற்று தான் ஆகணும். ஸோ இன்ஃபேக்ட் ஐ வாஸ் பர்ஃபெக்ட்லி இன் ஹேண்ட்லிங் மை ரிஸ்க் எபிடைட், விச் இஸ் ரிஸ்க் அண்ட் ரிவார்டு எந்த ரேஷியோவில் நான் பண்ணணுன்றதால ஐ வாஸ் ஹாப்பி த வே. ஆல்ரெடி ஐ வாஸ் டிசைடட் திஸ் இஸ் த ரிஸ்க் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு தான் உள்ளே போகிறேன். அந்த மென்டாலிட்டியில் நீங்கள் முதல்ல ப்ரிப்பேர் ஆகணுன்றது தான் என்னுடைய ரெக்வஸ்ட். இது ஃபோர்ஸ் கிடையாது, ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் சொல்கிறேன். பட் இட்ஸ் குட் ஹேபிட் டு நோ சேவ்கார்ட் யுவர் கேபிட்டல் அட் எண்ட் பாயிண்ட். 10 ட்ரேடில் 10% லாஸ் கொடுக்குறதுக்கு பதிலாக ஒரே ட்ரேட் வெயிட் பண்ணி எடுத்தாலும் 1% லாஸ் ஆனாலும் நோ இஷ்யூஸ். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், those who are know at following the trust rules in PCT. clear? ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல ஹிட் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட்டுடைய ஸ்ட்ரென்த் எப்படி ரிப்ளிகேட் ஆச்சு பாருங்கள். கம்ஃபர்டபுளாக வந்து இந்த Z1 பிரேக் பண்ணியிருக்கு. ஏன்னா இது ட்ரிகர் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல இன்னொரு செல்லர் இருக்காருன்னு அர்த்தம். இந்த செல்லர் ரன் பண்ண ஷோ தான் இந்த லைனை டச் பண்ண முடிஞ்சுது. இங்கே ஒரு செல்லர் இருந்தார், ஆனால் அந்த செல்லருக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, அதனால தான் இவ்வளோ தூரம் வந்து திரும்பிடுச்சு. ஆனால் இந்த ஸ்ட்ரென்த்துக்கு இவ்வளோ கிட்ட வரும்போது இங்கே வந்து செல்லர் கூட இன்னொரு செல்லருடைய அட்டம்ப்ட் கையில் எடுத்ததுனால தான் இந்த செல்லருடைய ஸ்ட்ரென்த் இங்கே ப்ரூவன் ஆச்சு. புரியுதா? ஸோ
மார்க்கெட் கம்ஃபர்டபுளாக Z1 Z2 ஃபார்ம் ஆகி டென்டேட்டிவ் ஜோனுக்கு மேலே ஒரு செல்லர் இருக்காங்கன்னு கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. இது ரைட்டிங் ஜோன்னு வச்சுக்கோங்க. ரைட்டர்ஸ் இருந்தால் தான் மார்க்கெட் மேலே போகாது. ஓகே, அப்படி தானே சொல்லுவாங்க யூடியூப்லலாம், ரைட்டர்ஸ் இருக்காங்க மார்க்கெட் அமுக்குறாங்கன்னு. கரெக்டா? யூடியூப் கூட சொல்லக்கூடாதோ, காப்பி ரைட்டில் யூடியூப் போட்டால் கூட வந்துடும் போல இருக்கு. யாராக இருந்தாலும் பார்த்துக்கலாம். ட்ரெண்டை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்மளுடைய ட்ரஸ்ட் ரூலுடைய கோல்டன் ரூல்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணால் கண்ணுக்கு தெரிஞ்சிடும். டோன்ட் வரி. ஸோ அதான் சொல்கிறேன், நேற்று போட்ட வீடியோவை ஐ வாஸ் ஒண்டரிங் தட் சடனாக ஏதோ ஒருத்தர் கால் பண்ணி, சார் என்ன சார் எல்லா கண்டென்ட்டும் வித்தியாசமாக இருக்குது, லைவில் இவ்வளோ விஷயம் பார்க்கணுமா? எனக்கு சிரிப்பு தான் வந்தது. அப்படின்ட்டு நான் எப்படி பதில் சொல்றது எனக்கு தெரியல. உங்களுடைய காசு 1000 ரூபாய் கொண்டு போய் முதல்ல வைக்க போகிறீங்க. நான் வேலையே பார்க்காம 1000 ரூபாய் கிடச்சணும்னு நினச்சேன். எப்படி அரை மணி நேரம் 1 மணி நேரம் டைம் பண்ணி நீங்கள் ஒரு 1000 ரூபாய்க்கு 4 மடங்கோ 3 மடங்கோ 10 மடங்கோ சம்பாதிக்க போகிறீங்க. போகிற போக்கில் ஒரு 1000 ரூபாய் போட்டு போயிடுவீங்களா கீழே? ஸோ அந்த மென்டாலிட்டி முதல்ல அவங்க மாத்திர வரைக்கும் ஜெயிக்க முடியாது. அது எனக்கு வேற அந்த மென்டாலிட்டி என்ன வேற திணிக்க வைக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஹியூமன்ஸ் நேச்சர். டவுட் அவங்க கேட்கல, அந்த டவுட்டை எனக்கு வர வைக்கிறாங்க. என்னத்தை நான் சொல்ல. எனிஹவ், ஸோ இந்த லெவல் பிரேக் ஆனதுக்கப்புறம் இந்த லெவல் டச் பண்ணியிருக்கணுமா, டச் பண்ணியிருக்க கூடாதா? சரி, இந்த லெவல் டச் பண்ணிச்சுல, ஏன் இந்த லெவல் டச் பண்ண முடியல? புருஷோத் இருக்காரா, மை க்ளோஸ் ஃப்ரெண்ட்? எஸ் சார், அந்த டவுட் தான் சார் எனக்கு இருந்ததுன்னு கேட்பாரு. அமைதியாக இருக்காரு, ஜாயின் பண்ணல போல, நோ இஷ்யூஸ், ஃபைன். ஸோ இந்த லெவல் பிரேக் ஆக்சுவலி இந்த லெவல் டச் பண்ணிக்கூடாது. இந்த லெவல் டச் பண்ணாமல் மார்க்கெட் கீழே விழுந்துருக்கணும். ஐ மீன் இது கீழே இருந்திருக்கணும். இருக்கும் பட்சத்தில் இட்ஸ் வெரி குட் சைன் மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு. ஏன்னா மறுபடியும் சொல்கிறேன், மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்டுக்கு தான் ட்ரிகர் பண்ணிச்சு இந்த இடத்த. அட்லாஸ்ட் பையர்ஸ் எல்லாருமே திருப்பிட்டு கொண்டு போயிருக்காங்க மேலே. இந்த பையர்ஸுடைய ஸ்ட்ரென்த் என்னன்றது ஃபார் யூர் கைண்ட்லி இன்ஃபர்மேஷன், மெயின் ட்ரெண்ட் பையிங் ட்ரெண்டில் இருக்குது. கிளியரா? மெயின் ட்ரெண்டு பையிங் ட்ரெண்டில் இருக்குது, அப் ட்ரெண்டில் இருக்குது. கிளியரா? இது யாரும் டவுட் இல்லைல்ல? ஃபர்ஸ்ட் டைமாக ஹையர் ஏ ஃபார்மேஷனில் இந்த டே வந்து ஹையர் டு லோ ஃபார்ம் ஆயிருக்கு. புரியுதா? இது வந்து மேலே உடைக்கல, கீழே உடைச்சிருக்கு. தெரியுதா? இங்கே ஃபர்ஸ்ட் டைமாக ஆஃப்டர் 5-6 டேஸ்க்கு அப்புறம். கரெக்டாக? எஸ் ஆர் நோ? ஓகே. அப்போ இந்த 5-6 டேஸில் இன்னைக்கு யாரோ ஒருத்தர் பிக் ஷாட் மார்க்கெட் அட்டன் பண்ணலன்னு வச்சுங்க, அவங்களுக்கு வந்து அவங்களோட ட்ரிகர் ஹிட் ஆகுது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த இடத்துல ஸ்கொயர் ஆஃப் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த இடத்துல ஸ்கொயர் ஆஃப் பண்ணுவாங்களா? இந்த லைன் ட்ரிகர் ஆனோடனே ஸ்கொயர் ஆஃப் பண்ணுவாங்களா இல்லையா? இதுக்கு மேலே கீழே போனால் லாஸ் ஆகிடும், இங்கே புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுன்னு. அப்போ அவங்க புக் பண்ணும்போது வாங்குறதுக்கு ஆள் வேணும் இல்லை? நான் கொடுத்தா நீங்கள் வாங்கணுமா இல்லையா? இல்லை நீங்கள் கொடுத்தா நான் வாங்கணுமா இல்லையா? பரிவர்த்தனை வந்து 2 பேர் தானே, ட்ரேடுன்றது தானே, கிவ் அண்ட் டேக், பை அண்ட் செல் தானே. இந்த பையர் யார்கிட்ட வாங்கியிருப்பாரு? ஒருவேளை இங்கேருந்து ஒரு இந்த லைன் டச் பண்ண கொடுக்க ஆரம்பிச்சிருக்கலாம்ல? எஸ் சார் நோ? இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் இருக்கும், அந்த ஸ்டாப் லாஸ் இப்போ மல்டிபிள் ஆர்டர்ஸாக திரும்பி மேலே தூக்கி இருக்கலாம்ல மார்க்கெட்டை? எஸ் சார் நோ? எஸ். கரெக்ட், தட்ஸ் வாட் ஐம் ட்ரைங் டு சே. இந்த ஸ்ட்ரென்த் பையருடைய ஒரிஜினல் ஸ்ட்ரென்த்தாக இருந்ததுன்னா இந்த Z2-வை இது எவ்வளோ பாருங்க, ஹை 21,758.50. கிளியர்? Z2 பாருங்க 21,762.40. ஜஸ்ட் 4 rupeesல திருப்பி மார்க்கெட் அங்கேருந்து எவ்வளோ தூரம் கீழே வந்துருக்கு பாருங்க. அதுவும் பர்ஃபெக்ட் செல்லிங் ஸ்ட்ரென்த். தெரியுதா? எஸ் ஆர் நோ? எனிஹவ், ஆஸ் பர் கோல்டன் ரூல் பேட்டர்ன் திரும்பி இருக்கு. கிளியரா? விச் இண்டிகேட்ஸ் டவுன் சைடுக்கு இண்டிகேட் ஆயிருக்கு. கிளியரா? ஃபார் எவ்ரி ஒன்ஸ் பெனிஃபிட், இந்த லைன் டேக் அவுட் ஆகாத வரைக்கும், திருப்பி சொல்கிறேன், இந்த லைன் டேக் அவுட் ஆகாத வரைக்கும், இந்த லைன் தெரியுதா எல்லாருக்கும்? இந்த Z2 அதுக்கு தான் வரைஞ்சி வச்சுருக்கேன். இந்த Z2 டேக் அவுட் ஆகாத வரைக்கும் மார்க்கெட் கீழே தான் போகிறதுக்கான சாத்தியக்கூறு இங்கே விட்டுருக்கு. இந்த இடத்துல தரையத்தை விட்டுடுச்சு. கிளியரா?
இல்லை மார்க்கெட் மேலே தான் போக போகுது அப்படின்னா மறுபடியும் சொல்கிறேன், நாளைக்கு யாராவது ஓப்பன் ஆன உடனே சரி இந்த இடத்துல வாங்கிடலாமான்னு வாங்கிடாதீங்க, ஷார்ட் அடிக்கலாமான்னு அடிச்சிடாதீங்க. வை இது வரைக்கும் ஜோன் ஃபார்ம் ஆயிருக்கு, இது வரைக்கும் ஜோன் ஃபார்ம் ஆயிருக்கு, வாட்சிங் இல்லை ஜோன் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த லெவல் உடைக்காத வரைக்கும் இதுக்குள்ள ஸ்ட்ரென்த் இருக்கா இல்லைன்றது நம்மளால வந்து ஆன்டிசிபேட் பண்ண முடியாது. இது ப்ராஃபிட் புக்கிங்கா இல்லை உண்மையிலேயே பையர் வந்திருக்காரா, அந்த பையருக்கு பேக்கப் இல்லாமல் நிற்குதான்றது மண்டே மார்க்கெட் ஆர் டியூஸ்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது தெரிஞ்சிடும். இன்னைக்கு எப்படி ட்ரிகர் ஆகி மார்க்கெட் ஃபர்ஸ்ட் Z1 பிரேக் பண்ணிச்சோ அந்த மாதிரி ஓப்பன் பண்ணும்போது Z2 கீழே வந்துடும். கிளியர்? அப்போ என்ன ஆகும், இந்த 2 லைனும் டெலீட் பண்ணிடுவோம். இந்த ஹெட் எங்கே போவோம், அப்போ இங்கே போயிடும். இந்த லோ இங்கே கீழே வரக்கூடிய லோக்கு போயிடும். இந்த லெக் மூவ் டு ஹியர். கிளியரா? இந்த லைன் மூவிங் டு ஹியர். இதுதான் பர்ஃபெக்ட் ஒன்ஸ் அகைன் வரையக்கூடிய வாட் இஸ் கால்ட் ஜிக்ஸாக். இது இங்கே மூவ் ஆகிடும். இப்போ புரியுதா? ஏன்னா டைரக்டாக ஸ்ட்ரென்த் இங்கே தான் இண்டிகேட் ஆகுது. சாரி, 2-3 லைன் மாற்றி வச்சுக்கணும். இந்த லெக் நேராக இங்கே வந்துட்டு இங்கே வந்துட்டு இங்கே போயிட்டு கீழே இங்கே வராது, நேராக இங்கே வந்துடும். கிளியரா? மற்றவங்களுக்குலாம் புரியுதா? ஸோ தற்சமயம் மார்க்கெட் எப்படி இருக்கு, ஜோன் ஃபார்ம் ஆகி 100% கம்ஃபர்டபுள் ஜோனில் உட்காந்துடுச்சு. அந்த ஜோன் எந்த பக்கம் சாதகமாக இருக்குன்னா மெயின் ட்ரெண்டுக்கு சாதகமாக இல்லை, ரிவர்சலுக்கு சாதகமாக இன்னைக்கு இன்ட்டு பண்ணியிருக்கு. அது ப்ரூவ் பண்ணுதா இல்லையான்றதை நம்ம நெக்ஸ்ட் ட்ரேடிங் செஷனில் பார்த்துப்போம். மைட் பி வி ஆர் ராங். நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது ட்ரிகர் ஆயிடுச்சுன்னா அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும். பிகாஸ் இந்த பக்கம் Z2 அட்டன் பண்ணவும் இந்த பக்கம் Z2 அட்டன் பண்ணவே கூடாது. அப்போ ட்ரெண்டில் ஸ்ட்ரென்த் இருக்கு, பையர்ஸ் உள்ள இன்டியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட் இதை டேக் அவுட் பண்ணி மீண்டும் மேலே கொண்டு போயிடணும். கிளியரா? இந்த லெவல் டச் ஆனாலும் வி ஷுட் வெயிட் டு பிரேக் திஸ் லெவல். பிகாஸ் இன்னைக்கே இந்த லெவல் டச் ஆயிருந்ததுன்னா நாளைக்கு நம்ம இங்கே ஓப்பன் ஆச்சுன்னா ஆசைப்படலாம் டக்குன்னு மேலே போயிடணும். இப்போ இவ்வளோ சம்பவம் நடக்கும் பட்சத்தில் எய்தர் இட் ஹேஸ் டு டேக் அவுட் திஸ் லெவல் ஆர் அகைன் இட் ஹேஸ் டு ப்ரூவ் இந்த லெவல் நான் பிரேக் பண்ணுறேன். கிளியரா? பட் ஆஸ் அ ட்ரஸ்ட் கோல்டன் ரூல் we are not looking for long, we are looking for down. மார்க்கெட் விழுறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸில் ஆஸ்பெக்ட் நம்ம ட்ரஸ்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறோம், ஆன்டிசிபேட்டே பண்ணுறோன்னு வச்சுங்க. ஹைப்போதட்டிக்கல் தாட் இல்லையா, இப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு அனுமானம் பண்ணுறோம் இல்லையா. இப்போ அந்த அனுமானம் நம்ம ஃபுட் பாத்தை வச்சு தான் பண்ணுறோம், ஜஸ்ட் லைக் தட் பண்ணலை. செல்லர் பில்டாக இருக்காங்க, செல்லர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அகைன் பையர் ஸ்ட்ரென்த் இன்டியூஸ் ஆயிருக்கு, பையர்ஸ் ப்ரூவ் பண்ணலை, பையர் ஸ்ட்ரென்த்து தான் இண்டிகேட் ஆயிருக்கு, இங்கே ப்ரூவ் ஆயிருக்கு. Z1 பிரேக் ஆயிருக்கு, Z2 பிரேக் ஆயிருக்கு. இஸ் இட் கிளியர் ஃபார் ஆல்? யாருக்காவது இந்த டவுட்னா கேளுங்க, யூ கேன் ஆஸ்க் எனி கொஷின்ஸ். மனசு ஒத்துக்காது, எப்படி சார் மார்க்கெட் மேலே போயிடுச்சு திருப்பி தான் கீழே வருன்றீங்க, என்ன சார் புரிய வைக்கிறீங்க, நீங்கள் புரிய மாட்டேங்குது, யூ கேன் ஹாவ் சர்டன் டவுட், ப்ளீஸ் ஆஸ்க் மீ. இது புரியலன்னா இந்த மாதிரி முக்கியமான லெவல்ஸில் உங்களால் ட்ரேட் எடுக்கிறதுக்கு அந்த ப்ராக்டிஸே வராது. ட்ரெண்டு திரும்பும் போது நம்ம பிடிக்கிற லெவல் தான் ஹையஸ்ட் ரிவார்ட்ஸ் கொடுக்குற ட்ரேட்ஸாக இருக்கும், பெரிய ப்ராஃபிட் கிடைக்கும். ஏன்னா எல்லாருமே ட்ரேட் நடந்துக்கும் போது ஒரு நல்ல பெரிய மூவ்மெண்ட்டை பார்த்துட்டு உள்ளே ஓடி வருவாங்க. நம்ம ட்ரெண்டு திரும்பும் போதே அதுக்குள்ளே ஏறி உட்காந்துருவோம். பஸ்ஸு ஸ்லோவாக 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடும்போது ஓடி போய் ஏறிடலாம். 40 கிலோமீட்டர் ஓடும்போது வண்டி ஏறினா நீங்கள் கீழே வண்டி கீழே மாட்டீங்க, இல்லை வண்டி விட்டு கீழே வழுக்கி நீங்கள் விழுந்துருவீங்க, அடிபடும். ஸோ யாரோ என்ன இன்பிட்வீன் ஏதோ கேள்வி கேட்டீங்க, ஐ லாஸ்ட் ஹிஸ் வாய்ஸ். இன்னொரு வாட்டி. ஓகே, மார்க்கெட் கண்டினியூஸாக இது ஃபுல்லாக ஹையர் ஃபார்மேஷனில் மேலே போச்சு சார். இது வரைக்கும் புரிஞ்சுதா? மேலே ஏறும்போது Z1 Z2 எந்த இடத்துல இருக்கு? நீங்கள் மொபைலில் பார்க்குறீங்களா சார்? ஓகே, Z2 பார்த்தீங்கன்னா நேத்துடைய லோ இருக்குல்ல சார், அங்கே Z2 இருக்கு. நேத்துடைய லோக்கு மேலே நேராக போயிட்டு நேற்று மேலேருந்து விழுந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்விங் ஹை 950 உடைய டாப்பை உடைச்சது பார்த்தீங்களா, அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்விங் ஹை. அந்த ஹையை மேலே உடைச்சிட்டு மறுபடியும் கீழே வரும்போது அங்கே Z1 இருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் மார்க்கெட் மேலே தான் போய் க்ளோஸ் ஆச்சு, நேற்று கம்ஃபர்டபுளாக மேலே போய் க்ளோஸ் ஆச்சு. கரெக்ட்? அப்போ மேலே போய் க்ளோஸ் ஆகும்போது ஹை டிவி ஃபார்ம் ஆயிருக்கான்னு பார்க்கும்போது எஸ், ஹை டிவி ஃபார்ம் ஆயிருக்கு, அதனால தான் நம்ம ட்ரேட் பண்ண உட்கார்ந்தோம்.
நேற்றுமே அதுக்கு தான் உட்கார்ந்தோம். ஓகே, அப்படி உட்காரும் பட்சத்தில் இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது Z1 ஹிட் ஆயிடுச்சு, ட்ரிகர் பண்ணிடுச்சு, இந்த இடத்துல வந்துடுச்சு. சரியா? ஸோ வந்த உடனே இப்போ நம்மளுடைய ட்ரஸ்ட் கோல்டன் ரூல்ஸை எப்படி நம்ம பேர் பண்ணி பார்ப்போம்னாக்கா, ஹெச்டிவி ஃபார்மேஷன் வந்தால் தான் அடுத்ததே பார்ப்போம். ப்ரீவியஸ் டே க்ளோசிங் மார்க் பண்ணுறதோ இல்லை ஹையர் ஹை ஃபார்மேஷனுக்கான மேலே பாட்டம் ஹை லைனோ லோ லைனோ மார்க் பண்ணுவோம். கரெக்டாக? அதுக்கப்புறம் என்ன பார்ப்போம், எப்போ எந்த இடத்துல ஓப்பன் ஆகும்னு பார்ப்போம். அப்படி ஓப்பன் ஆகும்போது என்ன பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது போல் ஸ்டாரில் அப்படின்னு பார்ப்போம். கரெக்டாக? இதுதான் கோல்டன் ரூல்ஸ் இல்லையா? அப்போ அதே மாதிரி கோல்டன் ரூல்ஸில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கேண்டில் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகி ரெட்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதை விட்டு கீழே விலகி இருக்கு, ஓப்பன் ஆகும்போது நெகட்டிவ் சைன் காட்டுது, ரெசிஸ்டன்ஸையும் ட்ரிகர் பண்ணுது. அப்போ இங்கே ஒரு ஸ்ட்ரென்த் இண்டிகேட் ஆயிருக்கு. கரெக்ட்? அந்த ஸ்ட்ரென்த்து புரி அப்படின்னா இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் திரும்பும்போது இந்த 2 கிரீனுக்கு அப்புறம் இது டேக் அவுட் பண்ணிடணும். கரெக்டா? அப்போ 2 கிரீனுக்கு அப்புறம் ஸ்ட்ரென்த் கிடைக்கிற நேரத்தில் திருப்பி ரெண்டு ரெட்டு ஃபார்ம் ஆகுதுன்னா செல்லர் வந்து டிஃபீட் பண்ண தயாராகிறாங்கன்றது தெரியுது கண்ணுக்கு. அது இது இந்த இடத்த உடைக்காம நம்ம ப்ரூவ் பண்ண முடியாது. திருப்பி இந்த இடத்துல உடைச்சிருச்சு. கரெக்டா? ஓகே, திருப்பி உடைக்கும் போது Z2 இங்க இருக்கு நேத்துடைய லோல, அதை உடைச்சிருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். என் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்க போவோம், அதிகபட்சம் Z1 கிட்ட போவோம், திருப்பி வந்தனாக்கா அந்த வண்டியில ஏறி உட்காந்து பயணம் பண்ணலாம் அப்படின்றதுதான் நோக்கம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இதை ட்ரிகர் பண்ணாம மறுபடியும் மார்க்கெட் மேலே போயிடுச்சு. மேலே போகும்போது ஃபர்ஸ்ட் எந்த இடத்துல ஒரு செல்லர் இருந்தாங்களோ அந்த செல்லரை டேக் அவுட் பண்ண முடியாம திருப்பி வந்து Z2 கம்ஃபர்டபுளா உடைச்சிடுச்சு. கிளியரா? ஏன்னா எப்படி சார் இந்த இடத்துல Z2 பார்த்து சொல்றீங்க நீங்க? நிறைய பேர் வந்து வால்யூம் தேடுவாங்க இந்த இடத்துல. நான் மீண்டும் சொல்லியிருக்கேன், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வால்யூம்லாம் ஒர்க் ஆகாது. டெய்லி கேண்டில் மட்டும் தான் நீங்கள் வால்யூம் பார்க்கணும். சம்டைம்ஸ் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் வால்யூம் பார்த்தீங்கன்னா அந்த வால்யூம் லெவல்ஸில் இருக்கும்போது பார்க்கலாம், லெவல்ஸ் இல்லாத நேரத்தில் பார்க்கக்கூடாது. இந்த இடத்துல Z2 இருக்குது, இந்த இடத்துல Z1 இருக்குது, அந்த லெவல்ஸில் வால்யூம் பிரிண்ட் ஆகுது, தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. எல்லா இடத்துலையும் நான் வால்யூம் பார்த்தா ட்ரேட் பண்ணணும்னா இது ஈக்விட்டி ஸ்டாக் கிடையாது, இது ஹெட்டு. 50 ஸ்டாக் உடைய தலை. அதில் ஒரு ஸ்டாக் நல்லபடியாக மூவ் ஆகாமல் மந்தமாக போச்சுன்னா டொம்முன்னுலாம் விழுந்துடாது. அதில் ஒரே ஒரு ஸ்டாக் வந்து 400 ரூபா அப்பில் இருந்ததுனாக்கா நிஃப்டி அப்படியே மேலே ஏறிடாது. கிளியர்? வெயிட்டட் ஆவரேஜ் தான் நிஃப்டி 50 உடைய இண்டெக்ஸ். கிளியரா? ஸோ இன்னைக்கு சம்படி ஹாஸ் போஸ்டட் தப்பான ஸ்டாக் லிஸ்ட் ஷேர் பண்ணுறீங்க. நிஃப்டியோடைய எல்லா ஸ்டாக்கும் அதில் இருக்குது. நிஃப்டி 50ன்றது தான் நம்ம முதல்ல ப்ரைஸ் பண்ணி நம்ம அதை ஒர்க் பண்ணணும். அதில் தான் நம்மளுடைய லெவல்ஸ் கரெக்டாக மீட் ஆகும். நிஃப்டியில் என்ன ஃபுட் பிரிண்ட் நடக்குதோ அது கிராண்ட் ஃபாதரு, அதோடைய செக்டார் ஃபாதரு, ஈக்விட்டி சன்னு, அதுக்கு கரெக்டாக மேட்ச் அவுட் ஆகும்னு அந்த 3G மெத்தடாலஜியை ஈக்விட்டிக்கு கொண்டு வந்தேன் உங்களுக்கு சொல்கிறதுக்காக, புரியறதுக்காக. எல்லாம் சொல்லியிருக்கவே மாட்டேன். எல்லா ஃபார்முலாவும் ஒருத்தர் சொன்னார் பாருங்க, பேங்க் நிஃப்டியில் அப்ளை பண்ணால் இதில் அப்ளை ஆகும், அதில் பண்ணால் அந்த மாதிரி கதைக்கு போயிடுவோம் திருப்பி. ஸோ இந்த இடத்துல வந்து Z2 பிரேக் ஆகாமல் ப்ரூவ் பண்ணது இந்த இடத்துல ப்ரூவ் பண்ணிச்சு. அப்போ Z2 பிரேக் ஆகுதுன்னா இதுக்கு நடுவில் எங்கேயோ ஒரு இடத்துல Z1 Z2 ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கரெக்ட்? அந்த Z1 Z2 தான் இந்த ஆரஞ்சு கலர் லைன் வரைஞ்சிருக்கேன். மேலேருந்து கீழே வரும்போது இங்கே Z2 இங்கே Z1 வரைஞ்சிருக்கேன். அப்போது Z2 ட்ரிகர் ஆச்சுன்னா நார்மலாக Z2 எதுக்காக ட்ரிகர் ஆச்சுனாக்கா மார்க்கெட் ரியாக்ட் பண்ணோம், செல்லர் உள்ளே இருந்துட்டாங்கன்னா கீழே இருக்கிற ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிடும். இப்போ பேசிக்கலி ஒரு ஸ்டாப் லாஸ் இருக்குன்னு வச்சுங்களேன், இது உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே கேட்குறேன். இந்த இடத்துல ஒரு ஸ்டாப் லாஸ் இருக்குது, இந்த ரெட் லைனுக்கு மேலே பாருங்கள், இங்கே பாருங்கள் எல்லாரும், இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் இருக்குது, ஷார்ட் அடிக்கிறீங்க. சரியா? இப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல டச் ஆயிடுச்சு, உங்கள் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகுது. கரெக்டா? எஸ் ஆர் நோ? ரைட். இப்போ நீங்கள் வந்து இங்கே என்னவா இருந்திருப்பீங்க? செல்லராக இருந்திருப்பீங்க. கரெக்டா? செல்லராக இருந்திருப்பீங்க. எஸ் ஆர் நோ? ரைட். இப்போ இந்த இடத்துல ஆல்ரெடி உங்களுடைய ஆர்டர் கிடைக்குது, செல்லிங் ஆர்டர். நார்மலாக ஒரு இடத்துல இந்த விஷயமே தெரியாமல் ஒருத்தன் செல் பண்ணுவான் ப்ராஃபிட் புக் பண்ணுறது. கரெக்டா? அப்போ இங்கே ஒரு பையர் தான் இருப்பான். 2 செல்லர் இருக்கும்போது அந்த அந்த பையிங் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும்? எவ்வளோ கொடுத்தாலும் வாங்குறதுக்கு தெரியும், ரெடியாக இருப்பாங்கல்ல. நீங்கள் கை நீட்டும் போது எவ்வளோ தூரம் கொடுத்தாலும் வாங்கிட்டே போனீங்கன்னா அந்த அந்த ஆர்டர் புக் ஆகும்போது டபுள் தி ஆர்டராக புக் ஆகும். பையர் 2 முறை மாறிடுவாங்க, செல்லரே 2 முறை பையராக மாறிடுவான். இந்த இடத்துல ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகி பை ஆகும், நார்மல் ஆர்டரும் டிக்கர் ஆகும், ஸ்ட்ரென்த் இண்டிகேட் ஆகி மேலே போகும். ஸோ அந்த லெவல் தான் இந்த லெவல். இஃப் யூ லுக் அட் வால்யூமில், ஏன்னா லெவல்ஸில் வரும்போது வால்யூம் பார்க்கணும்னு இப்போ தான் சொன்னேன். கரெக்டாக? சார் அது மறுபடியும் இன்னொரு சொல்லுங்கன்னு சொல்லாதீங்க, பொறுமை இழந்துருவேன். இந்த லெவலுக்கு கிட்ட வந்தோடனே இங்கே பாருங்கள், இந்த வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. ப்ரீவியஸ் வால்யூம் 3.089, இந்த வால்யூம் 3.246. 089லேருந்து 2 மில்லியன்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் எக்ஸ்ட்ரா நடந்திருக்கு. கிளியர்?
ஸோ இதுக்கப்புறம் இந்த லோவை டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே போயிடும் அப்படின்றது வந்து ஸ்ட்ரென்த் இண்டிகேட் பண்ணி பார்க்குறது. கரெக்டாக? அந்த ஸ்ட்ரென்த்தை ப்ரூவ் பண்ணணும் எப்படின்னாக்கா, திருப்பி இந்த சர்டன் லெவல்ஸ் இருக்கு இல்லையா, Z1க்குள்ளே போயிட்டோ இல்லை இந்த Z1க்கு முன்னாடி போயிட்டு கீழே விழுந்தணும். ஆக்சுவலாக மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கும்போது இந்த மாதிரி சிம்டம்ஸை நம்மளால பார்க்க முடியுது. டவுன் ட்ரெண்டில் இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும்போது இந்த மாதிரி பேட்டர்ன் கிடச்சுன்னு வச்சுங்க, மெயின் ட்ரெண்ட் டவுனில் இருக்கும்போது இந்த லெவல் கிட்டேயே போனோடனே கீழே விழுந்துடும். டமால்னு தூக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. இப்போ மூடு ஃபுல்லாகவே அப் ட்ரெண்ட் இருக்குது மெயின் ட்ரெண்டில். அதனால தான் மார்க்கெட் இந்த 2-3 ஸ்ட்ரென்த் இண்டிகேட் பண்ணி மேலே கொண்டு போயிட்டு இந்த லெவல் வரைக்கும் ஹிட் ஆயிருக்கு. இதில் பையர்ஸ் டெஃபினட்டாக இருக்காங்க, இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஆனால் ஸ்ட்ரென்த் இண்டிகேட் ஆகிருக்கிறது டவுன் சைடில். Z1ம் ஃபார்ம் ஆயிடுச்சு, Z2ம் ஃபார்ம் ஆயிடுச்சு. அட்லாஸ்ட் பையர்ஸும் சேர்ந்து கொண்டு போய் இடிக்கும் போது இந்த இடத்த இடிக்க முடியாமல் கீழே விழுந்துறாங்க. விழும்போது இந்த சாட்சி 2 ரெட். கரெக்டா? இன்னைக்கு ஹெச்டிபி ஃபார்மேஷன் கிடையாது. எஸ் ஆர் நோ? கிளியரா புரியுதா? ஓகே. இப்போ மார்க்கெட் டியூஸ்டே ஓப்பன் ஆகும்போது எந்த பக்கம் சாயுதுன்னு பார்க்கலாம். ஆஸ் பர் ட்ரஸ்ட் ரூலு மார்க்கெட்டு Z1 Z2 கீழே பிரேக் ஆனதுனால மேலே Z1 Z2 ஃபார்ம் ஆயிருக்கு. வி ஆர் ஆன்டிசிபேட்டிங், எதிர்பார்க்கிறது இந்த பக்கம் தான் போகும். இல்லை ஓப்பன் ஆகும்போது இந்த லைன் ட்ரிகர் ஆயிடுச்சு, இங்கே தான் ஓப்பன் ஆகுதுன்னா என்ன பண்ணுவோம்? மேலே தான் போகுது. ஆனால் இது பிரேக் ஆகாத வரைக்கும் ட்ரேட் பண்ணக்கூடாது. கிளியரா? இது பிரேக் பண்ணால் தான் ட்ரேட் பண்ணணும். அது வரைக்கும் வேடிக்கை தான் பார்க்கணும். ஆனால் அப்போ கீழே போகுதுன்னு சொல்ல மாட்டோம், அப்போ மேலே தான் போகுதுன்னு சொல்லுவோம். இஸ் இட் கிளியர்? யாருக்கா டவுட் இருக்கா? இந்த லைன் ட்ரிகர் ஆச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்கிறேன். இந்த ஜிக்ஸாக் லைன் எல்லாம் டெலிட் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் ஒரு ஜிக்ஸாக் லைன், இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த லைனை கொண்டு வந்து இங்கே சேர்ப்பீங்க. கிளியர்? இங்கேருந்து இந்த லைன் கொண்டு வந்து இங்கே சேர்த்துருவீங்க. புரியுதா? இந்த லெக் ரன் ஆக ஆரம்பிச்சதுன்னா, இந்த Z2 பிரேக் ஆச்சுன்னா மறுபடியும் Z2 எங்கே இருக்கும்? இதுக்கு கீழே போயிடும். Z1 இங்கே ஷிஃப்ட் ஆகிடும். அப்போ மீண்டும் உடைக்கிறதுக்கு நேரமாகவும் மார்க்கெட் மறுபடியும் ஒரு 50-100 பாயிண்ட் சாதாரணமாக போகலாம். 100 200. கிளியரா? புரியுதா? இப்போ மேலே போனாலும் எவ்வளோ தூரம் போவோம் சார், இதுக்கு மேலே போச்சுன்னா மார்க்கெட் திரும்பி இங்கேருந்து விழுந்துச்சுன்னா அப்படின்னு பயப்படுவாங்க. திருப்பி சொல்கிறேன், இங்கெல்லாம் மேலே போச்சுன்னா Z1 Z2 ரொம்ப பெருசாகிடும். மார்க்கெட் கண்டிப்பாக சின்ன சின்ன ஸ்விங் போட்டு கீழே வரதுக்கு ட்ரை பண்ணுறதுக்காக மேலே போகணும். எப்படி இந்த நாள் மேலே ஆயிடுச்சோ அதே மாதிரி. கிளியர்? ஸோ சம் சார்ட் ஆஃப் இன்சைட் மார்க்கெட்டோட பேச ஆரம்பிக்கும் போது சார்ட் கொடுக்குற ஃபுட் பிரிண்ட்ஸை வச்சே நம்ம மார்க்கெட் எப்படி போவோம்னு 50% ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். கிளியர்? நெவர்த்லெஸ் மார்க்கெட் கூட நம்ம நடக்கிறது தான் சேஃப், பிகாஸ் வி ஆர் பிளேயிங் வித் ப்ரொஃபஷனல் அண்ட் பிக் ஷாட்ஸ். அவங்களுடைய ஃபுட் பிரிண்ட்டை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போகிறோம். இஸ் இட் கிளியர் ஃபார் ஆல்? எனி டவுட்? அப்பார்ட் ஃப்ரம் திஸ் எனி டவுட்? இன்றைக்கி ஃபஸ்ட்டு இந்த இதில் ஒரு ஜோன் ஃபார்ம் ஆச்சு. ஓகே, லைவ் செஷனில் உங்களுக்கு தெரியும், அது நம்ம எல்லோரும் இப்போ இருக்கிறதுனால சொல்கிறேன். ஓகே, மார்க்கெட் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஸ்ட்ரென்த் இண்டிகேட் பண்ணது இந்த இடம். ஓகே, இண்டிகேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு பெண்டு கிரியேட் ஆகிருக்கு. கரெக்டாக தெரியுதா? இதுவுமே ஒரு பெண்டு தான். இந்த பெண்டுமே நம்ம அக்செப்ட் பண்ணலாம். பட் இந்த பெண்டை நம்ம அக்செப்ட் பண்ணாலுமே மார்க்கெட் நம்ம கீழே தான் நோக்கி போகுதுன்னு எதிர்பார்த்துட்ருக்கோம். பிகாஸ் எல்லா நெகட்டிவும் ஆஸ்பெக்ட்ஸும் நெகட்டிவில் இருக்குது. கரெக்டாக? ஸோ இதை வந்து பிரேக் பண்ணணும். அட்லீஸ்ட் இந்த லோவை பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட் கீழே போகுன்றது சென்டிமெண்ட் நம்ம கூட ஃபுட் பிரிண்ட்ஸ்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது. அப்போ மார்க்கெட் இந்த இடத்துல திரும்பி மறுபடியும் 2 கிரீன் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால இதுக்குள்ளே மறுபடியும் ஒரு செல்லிங் ஸ்ட்ரென்த் பில்ட் ஆச்சு, பையிங் ஸ்ட்ரென்த் பில்ட் ஆச்சு. கிளியரா? அப்போது இது டேக் அவுட் ஆகும்போது இது வரைக்கும் டார்கெட் வச்சு ட்ரேட் பண்ணிக்கலாம். யாராவது இந்த இடத்துல ட்ரேட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா, இந்த மொமெண்டம் ட்ரேட்னு அடிக்கடி பேசும்போது மொமெண்டம் ட்ரேட் எல்லா இடத்துலையும் பண்ணணும்னு தான் ஆசைப்படுவீங்க. மொமெண்டம் ட்ரேட் தயவு செஞ்சு நீங்கள் பேசாதீங்க. நீங்கள் இன்னும் பேட்டர்னே மாஸ்டர் பண்ணல, இன்னும் சார்ட்டோட பேச ஆரம்பிக்கல. நான் தெரியாமல் அந்த வார்த்தை உங்ககிட்ட சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுன்னா உடனே சாட் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. மொமெண்டமை மறந்துடுங்க. மொமெண்டமை உங்களுக்கு ஸ்ட்ரென்த் எதுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்காக காட்டுறேன்னாக்கா, ஒரு நல்ல லாங் மூவ்க்கு போகும்போது உங்களுக்கு கம்ஃபர்டபுளான லெவல்ஸ் கண்ணுக்கு தெரியும். அப்போ மொமெண்டமை தேடுங்க. நீங்கள் மொமெண்டமை ஷார்ட் டேர்ம் ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேடராக தேடாதீங்க. அது தப்பான கம்யூனிகேஷனாக நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க.
அந்த இடத்துல ட்ரேட் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் எப்போ பண்ணணும்? யூ ஹாவ் டு மாஸ்டர் திஸ் சார்ட்டிங். ஜிக்ஸாக் பேட்டர்ன் கண்ணு முன்னாடி இங்கே சார்ட்டே வரையாமல் இதான் Z1 Z2ன்னு தெரிய ஆரம்பிக்கணும். விச் இஸ் இந்த மாதிரி நேக்டு சார்ட் இருக்கும்போது 2 கேண்டில் பேசும்போது அடுத்த கேண்டில் ஏன் இந்த இடத்துல 3வது கேண்டில் விடாமல் 4வது கேண்டில் விழுது, இது எல்லாம் உள்ள பை டிஃபால்ட்டாக உள்ள ஃப்ளோ ஆகணும். அப்போ நீங்கள் சொல்லலாம் சார் மொமெண்டம் ட்ரேடுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு. கிளியரா? எனி டவுட்? எனி டவுட்? மீண்டும் சொல்கிறேன், நேற்று ஒரு யூடியூப் வீடியோ ஹவு டு செலக்ட் இன்ட்ராடே ஸ்டாக் இன் லைவ் மார்க்கெட்னு போட்டிருக்கேன். நான் பெட் பண்ணுறேன் அந்த விஷயம் இது வரைக்கும் யூடியூப்பில் எவனுமே போட்டிருக்க மாட்டான். 1008 ரூல்ஸ் சொல்லி தருவாங்க. வால்யூமை போய் தேடி எடுத்துக்கங்க, ஹையஸ்ட் டிரான்சாக்ஷன் நடக்குது அன்றைக்கி காலைல 10 மணிக்குள்ள அதை தேடி எடுத்துக்கங்க. எஸ் ஆர் நோ? நிஃப்டி வாட் எவர் மேபி சொல்லுங்கள். வெரி குட், நல்லா இருக்கு. 52 வீக் ஹை, 52 வீக் லோ, டபுள் டாப், ட்ரிபிள் டாப், நம்ம எந்த டாப்பும் பார்க்கல. சாரி, கெய்னர்ஸ் அண்ட் லாசர்ஸ், இன்ட்ராடேயோட கெய்னர்ஸ் அண்ட் லாசஸ், அதான் ஃபஸ்ட்டு சொன்னேன். நான் மாற்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் சிரிக்கிறதுக்காக சொல்லலை, இப்படிலாம் சொன்னால் தான் பிடிக்குது எல்லாருக்கும். சரி, இப்போ சொன்னீங்களா நீங்கள் 52 வீக் ஹை, 52 வீக் லோ, இன்ட்ராடே ஹையர்ஸு, லாசர்ஸு, கெய்னர்ஸு, வால்யூம் ஷாக்கர்ஸு, அப்புறம் பல்க் டீலு, கேப் அப்பு, கேப் டவுனு, கக்க போ இல்லையா? நம்ம ஊர் பாஷையில் சொல்லணும்னா அது என்ன பண்ண போகுதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் மார்க்கெட் எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துரும். இப்போ மார்க்கெட் ஜனவரி 2ஆம் தேதி தான். கிளியரா? ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகிற அன்றைக்கி முதல் நாள் என்னவா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம்? என்னவா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம்? சென்டிமெண்ட் ட்ரேடர்ஸ் என்ன நினைப்பாங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் டேவே மார்க்கெட் ரேட்டில் ஓப்பன் ஆகிட்டா இந்த வருஷம் மார்க்கெட் கீழே போயிடுவாங்க. தெரியுமா? எல்லாம் கேட்டிருக்கீங்களா நீங்கள்? நான் கேட்டிருக்கேன். நான் அந்த பேட்ச் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், போன வருஷம் மார்க்கெட் ஓப்பன் ஆனது இங்கேனே, இங்கே பாருங்க, க்ரீனில் இருக்கா? ஆமாவா இல்லையா? இந்த கேண்டில் பாருங்கள், ஜனவரி 2, 23. அதனால தான் மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஆமாவா இல்லையா சார்? இங்கே பாருங்க, ஜனவரி க்ரீன் கேண்டில், அந்த வருஷம் பூரா மார்க்கெட் மேலே போயிருக்கு பாருங்க. போன வருஷம் பார்ப்போமா? 22 இங்கே இருக்கு, ஜனவரி 2, ஜனவரி 2, 3ஆம் தேதி. ஓ ஓகே, சனி ஞாயிறு நினைக்கிறேன். 31. ஓகே, 31 க்ரீன் கேண்டில் சார், கரெக்டா? ஆமாவா இல்லையா சார்? ஏன் மார்க்கெட் மேலே போகல? போயிடுச்சா? நான் அவ்வளோ தப்பாக சொல்கிறேன். ஆமாம் சார், போயிருக்கு சார். டிசம்பருக்குள்ளே மறுபடியும் ஓப்பன் ஆன இடத்துக்கு போயிடுச்சு. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல இப்படி பேசினா? ஏதாவது சொல்லுங்கள், ஆமாம் இல்லை. பாருங்க, க்ரீனில் இருக்குது பாருங்க, க்ரீனில் இருக்குது, மார்க்கெட் மேலே போயிருக்கு பாருங்க. இருங்க, நான் விஷயத்த சொல்ல வரேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ பார்ப்போமா? ஜனவரி இங்கே இருக்குது, ஜனவரி 1 இங்கே பாருங்க, ஜனவரி 1 ரெட்டில் இருக்குது. ஹலோ, ஜனவரி 1 தப்பாக சொல்லணும், 1 எப்படி ட்ரேட் ஆகும்? ட்ரேட் ஆகிருக்கு. இங்கே பாருங்க. கோவிட் வைரஸா? இங்கே பாருங்க சார், இங்கே பாருங்களேன், ஜனவரி வெட்னஸ்டே 01 ஜனவரி காட்டுதா? பார்க்க முடியுதா கீழே? இங்கே பாருங்க, டேட் கீழே பாருங்க, இங்கே இடத்துல பாருங்க, இங்கே பாருங்க, ஜனவரி 1 காட்டுது பாருங்க. அப்படியா?
இது வேறயா? இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. அதனால தான் கேட்கிறேன். இப்ப பாருங்க மண்டே ஓகே ஃபைன். ஐ காட் யுவர் பாயிண்ட். பாருங்க மண்டே ரெட்ல க்ளோஸ் ஆச்சுன்னா மார்க்கெட் விழுந்துரும். தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன். மண்டேல மார்க்கெட்ல உண்மையா லைவா இருந்ததுன்னா, ஐ மீன் ஒர்க் ஆச்சுன்னா வி கேன் கனெக்ட் லைவ். நோ இஷ்யூஸ். ஐ ஹேவ் லீவ் தட் டே. இஃப் பாசிபிள். கமிட்மெண்ட் இல்லன்னா. எனிஹவ். தேங்க்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன். எங்க இருக்கு மண்டே? இங்க பாருங்க. மண்டே ஐ மீன் ஜனவரி 1ஆம் தேதி மார்க்கெட் கீழ போச்சு. எவ்வளோ போகுது பாருங்களேன். 13,000 இருந்து அடே அப்பா! சுதாகர் சார், மண்டே மார்க்கெட் நெகட்டிவா இருக்கக்கூடாது சார். சுதாகர் சார், நான் வேற ஃபுல்லாவே மார்க்கெட்டு அப் ட்ரெண்ட்ல இருக்கும்போதே சொல்லி கொடுத்துருக்கேன்னா, டவுன் ட்ரெண்ட்ல வந்தா என்ன பண்ணணும்னு தெரியாம, சார் நீங்க சொன்னதுக்கு எல்லாம் ஆப்போசிட்டான இருக்குது சார். அப்படியே இருக்கு தெரியுங்களா? எத்தனை பேர் இது பிலீவ் பண்றீங்க? சார் எல்லாம் அப் ட்ரெண்ட்ல இருக்கும்போது சொல்றாரு எல்லாம் ஈஸியா ஒர்க் அவுட் ஆகுது, கீழே போகும்போது ஒர்க் ஆகாது பாருங்க அப்படின்னு. அதுக்கு டவுட் இருக்கா? இங்க பாருங்க. மார்க்கெட் இங்கேருந்து கீழே வரும்போது தான் நம்ம ஸ்டார்ட்டே பண்ணோம் நம்ம செஷனை. கரெக்டா? நம்ம உள்ள இருக்கும்போது இதெல்லாம் நடந்தது. ஐ மீன் செப்டம்பர் அக்டோபர் நாட்டில் தான் நம்ம ஆரம்பிச்சோம். இங்க தான் ஆரம்பிச்சோம். அப்போ மார்க்கெட் கீழே தானே போயிட்டு இருந்தது. நம்ம அப்போவே சொல்லிட்டு இருந்தோமே இதுக்கப்புறம் தான் மார்க்கெட் மேலே போகுதுன்னு. அப்போ எப்படி நடந்தது? கடவுளே. மெட்டார்லாம் நம்மள மெட்டல் ஆகிறதுக்கு தான் இருக்கானுங்க. நல்ல வேலை கிடையாது. அப்படிலாம் பெயிண்ட் பண்ண முடியாது. தே ஆல்சோ நோ சம்திங். எப்படி இன்னொருத்தவங்களை ஏமாத்துறோன்னு. சி ரியல் மார்க்கெட்டை ட்ரேட் பண்ணி காட்டுங்க நீங்கள் யாராக இருந்தாலும் நான் நம்புறேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்ககிட்ட ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, இங்கே நம்ம எதுக்காக இந்த 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 கம்யூனிட்டியை பில்ட் பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம எல்லாருமே இப்போ பேசிட்டு இருக்கோம். நம்மளோட அப்ஜெக்டிவ் என்ன? ப்ராஃபிட்டபிளாக இருக்கணும்னு. ப்ராஃபிட்டபிலிட்டிக்கு என்ன ஸ்ட்ரக்சரோ அந்த ஸ்ட்ரக்சரை யாராவது இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா வேற எங்கேயாவது? இன்ஃபேக்ட் ஜீரோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல லைவ் மார்க்கெட்டை நம்ம ட்ரேட் பண்ணுறதுலாம் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. பேசிக்ஸே யாருமே கொடுக்கல. மித்தை பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த மித்து தான் நம்ம கிராக் பண்ணிட்டு வரோம். சோஃபார் ஒரு 4 months நம்ம பயணிக்கிறோம். நானே நிறைய முறை சொல்ல என் ஸ்டாப் லாஸ் ஹிட்டாக இருக்குது, நானே என் ஸ்டாப் லாஸ் ஹிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். வெக்கமே படலை. கரெக்ட். நத்திங் இஸ் ராங் ஹியர். பட் நம்ம ஆன்டிசிபேட் பண்ணுற மாதிரி தான் மார்க்கெட் போயிருக்கு கடைசியில். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது ஒரு மேட்டரே கிடையாது. பிகாஸ் அது வந்து ஒரு ரிஸ்க் வைக்கிறோம். பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் வைக்கிறோம். கரெக்ட். தட்ஸ் வாட் வி ஆர் சேயிங். அது கூட தான் நம்ம ட்ராவல் பண்ண ட்ரை பண்ணுறோம். வி ஆர் ஹியூமன். சம்டைம்ஸ் ஹியூமன் மிஸ்டேக், சம்டைம்ஸ் டெக்னிக்கல் கிளிச்சு. நத்திங் ராங். பட் நம்ம எபிடைட்டில் தான் நம்ம ட்ரேட் பண்ணுறோம். இன்னும் ப்ராப்பராக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டே தெரியாமல் ட்ரேட் பண்ணிருக்காங்க. நேற்று அந்த வீடியோ ஸ்பெசிஃபிக்காக எல்லா செக்மெண்ட்டையும் டச் பண்ணியிருப்பேன் நான். ஸ்டார்ட் ஃப்ரம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். லைவ் ட்ரேடில் முதல்ல என்ன பண்ணணும், அதை நிஃப்டியோட லைன்ஸை வச்சு சாம்பிள்ஸ் பண்ணியிருப்போம். இன்ஃபேக்ட் நீங்கள் தான் சார் எனக்கு அந்த பாயிண்ட்ஸ்லாம் கால்குலேட் பண்ணி சொன்னீங்க. அதுக்கப்புறம் இன்ட்ராடே ஸ்டாக் பார்க்கறதுக்கு முன்னாடி செக்டார் எப்படி பார்க்கணும், செக்டார் பார்க்கும்போது செக்டாரோட ஸ்ட்ரென்த் எந்தெந்த ஸ்டாக்ல இண்டிகேட் ஆயிருக்கு, அந்த ஸ்டாக்கை ஜஸ்ட் லைக் தட் பார்க்கல. யூ ஆர் சீயிங் ஹிஸ் பேட்டர்ன். அப் ட்ரெண்டில் மூவ் ஆகிட்டு இருக்கா, அதில் எங்கே பிக் ஷாட்ஸ் உள்ள பூந்துருக்காங்க, சிக்னிஃபிகண்ட் லெவல் பர்ஃபெக்டாக இருக்கா, இவ்வளோ விஷயத்தையும் அந்த 15-20 நிமிஷத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணணும், ஆர்டிஃபேக்டை கேதர் பண்ணணும். அந்த ஆர்டிஃபேக்டை வந்து நம்ம கேதர் பண்ணி ஃபைனலி ஒரு ஸ்டாப் லாஸை கண்டுபிடிப்போம். அந்த ஸ்டாப் லாஸ் அந்த டேயோட கம்ஃபர்டபுள் ஸ்டாப் லாஸ். அதுதான் நேற்று டாக்டர் ரெட்டியில் வெளியே வந்தது. இன்ஃபேக்ட் சம்படி ஆஸ்க் மீ, சார் நீங்கள் நேற்று பஜாஜ் ஃபின்கார்ப் வந்து ஃபின்சர் வந்து இந்த இடத்துல எடுக்கலாம்னு சொன்னீங்க. எஸ், அது மொமெண்டம் ட்ரேடு. அந்த லைன் பிரேக் அவுட் ஆகும்போது எடுக்கலாம். எடுத்தால் 1:2 ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஆனால் அந்த செஷன்லேயே நான் சொன்னேன், மொமெண்டம் ட்ரேடை வேறு, நம்ம எடுக்கக்கூடிய பர்ஃபெக்ட் ஸ்டாப் லாஸ் வேறு. எஸ் ஆர் நோ? அதே ஸ்டாக்கை திருப்பி வரும்போது நான் சொன்னேன், கீழே ப்ரீவியஸ் டேவோட சிக்னிஃபிகண்ட் லெவல் இருக்குது, இங்கே வந்தால் வெல் அண்ட் குட், பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஸ்டாப் லாஸ் இதுவாக தான் இருக்கணும், ட்ரா பண்ணியே விட்டேன் அந்த வீடியோவில். நான் மீண்டும் பர்சனலாக அவருக்கு அந்த சார்ட் அந்த அந்த ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்கை ட்ரேட் பண்ணியே காட்டினேன் 1:2.
பிகாஸ் அவர் சொன்னார் மொமெண்டம் ஸ்டாப் லாஸ். மொமெண்டம் ட்ரேடு மொமெண்டமுக்கு இருக்கும்போதே எடுக்கணும். மொமெண்டம் போனதுக்கப்புறம் எடுக்கக்கூடாது. மொமெண்டம் லாஸ்ட் ஆச்சுன்னா திரும்ப தான் செய்யும் அது. ஃபார் எவ்ரிபடிஸ் பெனிஃபிட் மொமெண்டம் ட்ரேடை பார்க்காதீங்க. உங்களுக்கு மொமெண்டம் ட்ரேடு நீங்கள் இன்னும் மாஸ்டரே பண்ணல. அதோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ ரொம்ப குயிக்காக நடக்கும். கிளியர்? அது செப்பரேட்டாக ஒரு செஷன் எடுப்போம், 1 or 2. பிகாஸ் நீங்கள் அதை இதெல்லாம் மாஸ்டர் பண்ணால் தான் அதை பண்ண முடியும். அது அது அந்த மாதிரி தான். அதெல்லாம் வேணாம் நம்மளுக்கு. அது நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளே ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். தட் டே வி ஹேட் ஏஷியன் பெயிண்ட், ரைட்? ஏஷியன் பெயிண்டோட ரியாலிட்டி ஷோ நடந்த மாதிரி தான் நான் அன்றைக்கி லைவ் ட்ரேட் தான் பண்ண நினைக்கிறேன் நம்ம டீமோட. அன்றைக்கி நம்ம ஒரு விஷயம் சொன்னோம், இங்கே இவ்வளோ தூரம் வந்தான், ஏன் இந்த கேண்டில் மட்டும் அதுக்கப்புறம் டார்கெட் போய் ஹிட் ஆனா டேரெக்டாக இங்கே தான் ஸ்டாப் லாஸ் இங்கே கீழே வச்சுருந்தோம். கரெக்டாக? எஸ் ஆர் நோ? இது பாருங்க, இன்னும் ட்ரா கூட லெவல் கூட நான் மறைக்கல பாருங்கள். ஏன்னா அந்த லெவல் இன்னும் இது வரைக்கும் டச் பண்ணவே இல்லை. மார்க்கெட்டு டச் ஆகிருக்கா பாருங்கள். ரெட் பிரேக் ஆயிருக்கா கீழே எங்கேயாவது? இந்த ரெட் பிரேக் ஆயிருக்கா? அதாங்க ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸ்னா என்ன? முடிஞ்சா என்ன, நீ தொட்டுரு, நான் தோத்துட்டேன். இல்லைன்னா நீ என்கிட்ட வரனா, நீ எந்த பக்கம் போகிற நான் பயணிச்சுட்டே இருப்பேன், அவ்வளோதான். ஸ்டாப் லாஸ் இஸ் நத்திங் ராங் ஜென்டில்மேன். யுவர் லாஸ் இஸ் செக்யூரிங் த ஸ்டாப். அந்த ஸ்டாப்னால உங்கள் லாஸை செக்யூர் ஆகிடுச்சுன்னு நினச்சிக்கிங்க. இட்ஸ் அண்டர் கண்ட்ரோல். அதனால பெரிய தப்பான விஷயமா பார்க்குறீங்க. ஏங்க, எலான் மஸ்க் ராக்கெட் விடும் போதே அந்த ராக்கெட் ஃபெயிலியர் ஆனதாக தாங்க அதனால பெஸ்ட்டாக ஒரு ராக்கெட் லேண்டர் பண்ணணும்னு. எஸ் ஆர் நோ? இது வந்து நம்ம சர்க்காஸ்டிக்காவோ கிரிட்டிசைஸ் பண்ணி எல்லாரையும் பேசலாம், பேசிட்டே இருக்க வேண்டியது தான். அவுட்கம் என்னன்றதான் எல்லாருமே பார்க்குறீங்க கண்டி. அதில் இன்புட் என்னன்றது யாருமே பார்க்க மாட்டீங்க. எங்கே சார் பை பண்ணுறதுன்னு தான் இது வரைக்குமே எங்கிட்ட நிறைய பேர் கேட்டுருக்கீங்க. ஸ்டாப் லாஸ் எங்கே சார்னா யாருக்குமே பதில் தெரிய மாட்டேங்குது. தயவு செஞ்சு பாருங்க, பேசிக்ஸை மாஸ்டர் பண்ணுங்க, பேசிக்ஸை விடாதீங்க. எனி டவுட்? ஆல்மோஸ்ட் 1 hour. I hope everybody's in same page. We had lengthy discussion on Nifty. Definite on Monday we are going to see if trading day is there. If possible, I will connect in live. If I am free, I will share you for the benefit of everyone's education purpose. If possible, I am not sure because it's a disclaimer. Yeah. நம்ம ரெக்கார்ட் பண்ணாலே டிஸ்க்ளைமர் வார்த்தை வாயில் வந்துடுது. ஓகே, ஸோ ஆர்எல்ஸ் நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ணமோ ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்கள். ஐ ஹோப் நோட்ஸ் எடுத்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். வெல் அண்ட் குட். தேங்க்யூ ஸோ மச் ஜென்டில்மேன். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஸோ மச். Wish you all and your family, everyone's happy to you. Happy New Year to you all. Thank you so much. Thank you so much. Thank you so much, sir. Very much happy, sir. Take care. God bless you.